திருப்பத்தூர் மாவட்டம் புங்கம்பட்டு நாடு மலை கிராம மக்கள் 40 ஆண்டுகளாக சாலை வசதியின்றி அவதியுறுகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்போம். நம்ம இருக்கக்கூடிய இடம் திருப்பத்தூர் மாவட்டம் புங்கம்பட்டு நாடு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த புங்கம்பட்டு நாடு ஊராட்சிக்குள்ள 16 கிராமங்கள் இருக்கு. இந்த 16 கிராமத்தில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வராங்க. மேலும் 6,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களும் இங்கே வசித்து வராங்க. இந்த நிலையில இந்த பகுதியில் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. இதுக்கெல்லாம் இவங்க போனோம்னா திருப்பத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் போகணும். அதுக்காக இவங்க இந்த ஊர்ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதியில் கரடு முரடான சாலையில் தான் போய் ஆகணும். இதனால அங்கே சாலை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுமார் 40 ஆண்டுகளாக இவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த கோரிக்கையானது நிறைவேற்றப்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இதே பகுதியை சேர்ந்த பெருமாள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த பகுதியில எத்தனை கிராமம் இருக்கு, எவ்வளவு பேர் வசிக்கிறாங்க, இங்க சாலை வசதி அமைச்சு தர்றதுக்காக நீங்க எத்தனை வருஷமா போராடுறீங்க, யார்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு அந்த மனு கொடுத்தவங்க அதிகாரிகள் உங்களுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? ஐயா, என்னுடைய பேர் எஸ்ஜி பெருமாளுங்க. இந்த கிராமத்தினுடைய ஊர் தலைவராக இருக்கிறேன். இந்த ரோடு சேர்க்காண்டு டு குடும்பம்பள்ளி 5 கிலோமீட்டர் தூரம் வருதுங்க. மண் சாலையாக நாங்கள் பொதுமக்களால் 10 வருஷத்துக்கு முன்னே நாங்கள் இதை போட்டிருக்கோம். இந்த பகுதியில் கல்லூரிக்கு போனோம், மருத்துவ வசதிக்கு போனோம், ஒரு கர்ப்பிணி பெண்கள், சிறிய பிள்ளைகள் மருத்துவமனைக்கு போகிறது, எங்கள் மலையில் விளையிற தேங்காய், வாழை, பலா, சாமை, துவரை, அவரை இதெல்லாம் கொண்டு போனோன்னா தலைமையில் தான் வச்சு நாங்கள் தூக்கிட்டு போகிறோம். எதுவும் எங்களுக்கு போக்குவரத்து இல்லை. ஒன்று 2 வீலரில் போனோம் வரணும், இல்லைன்னா ஏதோ ஒரு வேன் வருது அதில் போட்டு போய் தான் வரணும். படிக்கிறதுக்கு போக முடியல. நைட்டில் வண்டி எதுவும் இல்லாததுனால பசங்க நடந்து வராங்க, வராங்க. இது ஒரு 40 வருஷமாக நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மந்திரிக, பிரதம மந்திரி இவங்களுக்கெல்லாம் மனு கொடுத்துருக்குறோம். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வன அதிகாரி எல்லாரையும் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் எங்களுக்கு ரோடு போட்டு முடியல. இந்த ரோடு போட்டு கொடுத்தா தார் அமைச்சு ஒரு பேருந்து போனால் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும் செய்யும். அதை காலம் தாழ்த்தின்னு போகிறாங்க. இதுக்கு நிலம் வேற ஒரு இடத்துல ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தற்காலிகமாக அது ஏதோ மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கி இருக்கிறதா கேள்விப்படுறோம். மீண்டும் அந்த இடத்த எங்கள் பகுதிக்கே ஒதுக்கி இந்த தார் சாலையை அமைச்சு கொடுக்கணும். இதுதான் அரசுக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சு நிறைவேறல. உங்கள் மூலிமா இது நிறைவேறும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதை எங்களுக்கு செய்தியாக போட்டு சாலை வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கிறோம். இந்த பகுதியில் சாலை அமைக்கணும்னா வனத்துறைக்கு 2 மடங்கு வேறு இடத்துல இடம் ஒதுக்கி கொடுக்கணும். அந்த இடத்த ஏற்கனவே ஒதுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த இடம் தற்போது மருத்துவக் கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்டதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பகுதிக்கு சாலை அமைப்பதற்காக அந்த வனத்துறைக்கு தேவையான அந்த மாற்று இடத்தை அவங்க தயார் பண்ணி கொடுத்து இந்த பகுதியில் தார் சாலை அமைத்து இங்க மினு பேருந்து இயக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பகுதி மக்கள் வச்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.